அதை நெருப்பு வணங்கியாகவோ கிறிஸ்தவர்களாகவோ யூதர்களாகவோ சில வணங்கியாகவோ மாற்றுறது யார் என்றால் பெற்றோர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், புகாரி இமாம் எழுதின இன்னொரு கிதாப்லேயும் இது பதிவாக இருக்கிறது. அல் மரு, ஒரு மனிதன் தான் நெருங்கி பழகக்கூடிய நண்பனின் கொள்கையிலே இருப்பான். ஃபல்யன்துர் மை யுகாலிலுஹு, யாரோடு பழகிறான் என்று அவர் பார்த்து பழகட்டும் அப்படிங்கிறாங்க. பொது வேதங்களாகிய நம்முடைய சகோதர மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருக்குறள் படிப்பாங்க. அந்த திருக்குறளில் 801வது திருக்குறள், நிழல் நீரும் இன்னாத இன்னாத அமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும். மதுரமான தண்ணி கூட நஞ்சானா தள்ளி வைக்கிறோம், நெருக்கமான உறவு கூட தப்பானா தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரோட பழகிறோம்னு பார்த்து பழகணும் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நம்முடைய பழையவர்கள் சொல்லுவாங்க, கூடுவாரோட கூடி பழகக்கூடாது, பழுதாப்பை திரும்பில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்வைரன்மெண்ட், சூழல் ஒரு காரணம். நம்முடைய பிள்ளைகள்கிட்ட சில மாற்றங்கள் வாரத்துக்கு சூழல் ஒரு காரணம். ஆனால் சரியான சூழல் இருந்தும் வழி தவறுது பிள்ளைகள். புள்ள செல்லையில் ஏன்டா ஒரு சிலருக்கு முகத்தில் அடித்தா புள்ள போகுது. எவ்வளோ நல்லா வளர்த்தும், நம்ம எவ்வளோ அன்பை கொடுத்தும் ஒரு பிள்ளை லவ் பண்ணுது. சரியான அன்பை கொடுத்தும் ஒரு பிள்ளை அது எதிர்பார்க்க வரைச்சி, அங்கே இறையச்சம் இல்லாமல் போச்சு. அதுவும் வெறும் சரியாக இருந்தும் தவறும். ஆனால் பெரும்பாலும் சரியாக இருந்தால் தவறது குறைவு. விளங்கிட்டார்? அந்த அடிப்படையை நம்ம விளங்கிக்கிட்டு இந்த போதை வஸ்து பாவனை சம்பந்தமாக சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனத்தை நம்ம மேற்கோள் காட்டலாம். ஏன்னா அந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டவர்களை, இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, நிச்சயமாக போதை வஸ்து பாவனையும் போதை வஸ்தும்